போன வீடியோல வந்துட்டு கிச்சனுக்கு என்னென்ன வெசல்ஸ்லாம் வந்து தேவைப்படும்ன்றதையும், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோல வந்துட்டு அ என்னென்ன மளிகை ஜாமான் தேவைப்படும், அங்கேருந்து எடுத்துட்டு வரலாம். அப்புறம் வந்துட்டு பூஜை ஜாமான்கள் என்னென்ன நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அ மளிகை ஜாமான்னா ஃபஸ்ட்டு நமக்கு மெயினா வந்து தேவைப்படுறது வந்து குழம்பு மிளகாத்தூள். சிக்கன் மசாலா தூள், அப்புறம் சாம்பார் தூள். இந்த 2ம் வந்து வீட்ல ப்ரிப்பேர் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, 1 இயர்க்கு நீங்க எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவ ஊருக்கு போறீங்கன்னா, அந்த 1 இயர்க்கு தேவையான அளவு வந்து மசாலா வந்து எடுத்துட்டு வந்துக்கோங்க. எடுத்துட்டு வந்துட்டு நீங்க இங்க வந்து ஃப்ரீசர்ல வந்து சேவ் பண்ணி வச்சாச்சுன்னா, அது ஒண்ணுமே செய்யாது. நான் வந்து அப்படிதான் ஸ்டோர் பண்ணிப்பேன். தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, அத வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரெகுலரா. பிரியாணி மசாலா, அது வந்து நம்ம ஹோம்மேடா வந்து ரெடி பண்றது எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் நீங்க கடையில வந்துட்டு இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா இதெல்லாம் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கேயே கிடைக்குது. எவரெஸ்ட், அப்புறம் ஜெய், அப்புறம் ஆச்சி மசாலா இதெல்லாமே இங்கே கிடைக்குது நமக்கு. மற்ற பிராண்ட்ஸ் வந்து நீங்க இதுதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இது வந்து நீங்க எவ்வளோ நாளும் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க இந்தியாலயே வந்து வாங்கிக்கோங்க. இங்க வந்து அணில் சேமியா வந்து ராகிலயும், அப்புறம் லெமன் சேமியா அது 2மே கிடைக்குது லேண்ட்மார்க்ல. சம்டைம்ஸ் லூலுலயுமே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பாஸ்தால வந்து எல்லா வெரைட்டியுமே இங்க நமக்கு கிடைக்கும். அ இந்தியால வந்துட்டு நமக்கு இந்த மில்லட்ஸ்ல கூட சில சேமியாலாம் கிடைக்கும். அதெல்லாம் வேணும்னா நம்ம அங்கருந்து எடுத்துட்டு வர்றது பெட்டர். இங்க வந்து மில்லட்ஸ் வந்துட்டு நமக்கு வரகு, தெனை, குதிரவாளி, கம்பு, ராகி இது எல்லாமே நமக்கு இங்க கிடைக்குது. அ கம்போட ப்ரைஸ்லாம் வந்து 1 கேஜி வந்து ரியால் அந்த மாரி தான். ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துட்டு வரணும்னும் அவசியம் இல்ல. மற்ற மில்லட்ஸ் வேணும்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி தான் நமக்கு. இங்க 1/2 கேஜியே வந்துட்டு ரியால் அந்த மாதிரி கிடைக்கும். 400 கிராமே வந்து ரியால்னு நெனைக்கிறேன். அந்த ரேஞ்சில கிடைக்கிறதுனால அது வேணா நீங்க எடுத்துட்டு வந்துக்கோங்க. இங்க வந்து எல்லா பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு எல்லா பருப்பு வெரைட்டியுமே இங்க கிடைக்குது. ஒண்ணே ஒண்ணு மொச்சை மட்டும் கிடைக்காது. அது மட்டும் நீங்க இந்தியாலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது வேணும்னா. ஒரு அதிகமா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே இங்க கருவாடு கிடைக்குது. அப்புறம் அப்பளம், அப்பளம்லயே நெறைய வெரைட்டீஸ் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் வீட்ல ப்ரிப்பேர் பண்ற கூழு வத்தல், அப்புறம் சீனி அவரக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், அதலக்காய் வத்தல் இதெல்லாம் வேணும்னா, அதெல்லாம் ஊர்ல வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இல்ல ஷாப்ல வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஊறுகாவுமே வந்து நமக்கு இங்க வந்து பிரியான்ற பிராண்ட் வந்து மாங்காய் ஊறுகாய், வெள்ளப்பூடு ஊறுகாய் எல்லாமே நல்லாருக்கும். ஆ நார்த்தங்காய் ஊறுகாய் அதெல்லாம் வந்து இங்க கிடைக்காது நமக்கு. ஸோ அதுவுமே நீங்க இந்தியால வாங்கிக்கிறது பெட்டர். இந்த குரு நார்த்தங்காய் ஊறுகான்னு ஒண்ணு கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கிடைக்குதான்னு தெரியல. பட் எங்க ஊர்ல வந்து கிடைக்கும் அந்த இது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய். எண்ணெய்ங்க வந்து நம்ம இந்த செக்கு எண்ணெய் வந்து இங்க லேண்ட்மார்க்ல கிடைக்குது. பிரைஸ் வந்துட்டு ரியால் அந்த நியர்லி ரியால் வந்துருது எல்லா எண்ணெயுமே. ஸோ அதுவுமே நான் வந்து இந்தியாலேருந்து வரப்போ ஒரு 2 லிட்டர் எப்பவுமே வாங்கிட்டு வருவேன். அது கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அத பேக் பண்றப்போ என்ன பண்ணேன்னா, ஒரே பேக்ல வைக்கக்கூடாது. இப்ப தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இது வாங்கிட்டு வருவோம். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே இதில நீங்க வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. இல்லன்னா பிரிச்சுட்டு வெவ்வேறு பேக்ல வந்து மாத்த சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு தடவ அந்த மாரி கேட்டாங்க. பட் மாத்த சொல்லல. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாரி வைக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ நீங்க வந்துட்டு வெயிட்ட வந்து நீங்க கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவீங்க. அங்க போயிட்டு மாத்துறப்போ நமக்கு பிரச்சனையாகும். நல்ல கிளாத் வச்சிருப்பீங்க. லீக்கேஜ் ஆயிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். அதனால வந்து நீங்க வைக்கிறப்பவே வந்து பிரிச்சு ஒரு இதுல ஒரு 2 லிட்டர், 3 லிட்டர் இருக்கிற மாரி பார்த்து பிரிச்சு வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெயுமே இங்க வந்து நமக்கு லேண்ட்மார்க்ல வந்து கிடைக்குது. ஆனா குட்டி பாட்டிலா கிடைக்கும். உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதுவுமே வந்து நீங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு வந்து நீங்க இந்தியாலேருந்து வாங்கிட்டு வரது தான் நல்லது. ஏன்னா வந்து இங்கே வாங்குற நாட்டு சர்க்கரை, அந்த ஜாகரி பவுடர்ன்னு வச்சிருக்கிறாங்க நாட்டு சர்க்கரைன்னு போட்டு. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அந்த வெல்லத்த வந்து நம்ம துருவுனா இருக்கும்ல, அந்த மாரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல வாங்குறது வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்ம பால்ல போட்டு குடிச்சா, அப்படியே அந்த அந்த சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடுற மாதிரி நல்லா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து இங்கே வந்து அந்த மாதிரி இல்ல. நான் மற்ற நெறையா இது வாங்கி பார்த்துருக்குறேன். அது வந்து விலை அதிகமா குடுத்து வாங்குனாலுமே அந்த மாரி தான் இருக்கு இங்க. ஸோ அதெல்லாமே நீங்க ஊர்ல வாங்கிக்கோங்க. பனங்கற்கண்டு வந்து கண்டிப்பா நீங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரது தான் பெட்டர். கருப்பட்டி, அதெல்லாமே இங்க கிடைக்கும். இந்த ஸ்ரீலங்கன் கருப்பட்டி ஒண்ணு, அது வந்து நல்லாருக்கு. நம்ம களிலாம் கிண்டுறப்பவே வந்து சூப்பர் டேஸ்ட் நல்லாருக்கு. அப்புறம் மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அதெல்லாமே இங்கேயே நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வெயிட் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன வேணாலும் நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம்.
இந்த ஐட்டம்ஸில் எல்லா திங்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். மற்றது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நம்ம எதுவுமே வாங்காமல் கூட அங்கேருந்து இங்கே வந்தாலுமே நம்ம வந்து இங்கே ஒரு 1 இயருக்கு நமக்கு இந்த திங்ஸ் வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நமக்கு கிடைக்குது. வெஜிடபிள்ஸும் சரி, நம்ம பலசரக்கு ஐட்டம்ஸும் சரி, எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டபுள் த ப்ரைஸாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் ஆனால் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அங்கேக்கும் இங்கேக்கும். சரிங்களா? பூஜை பொருட்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு வரப்போ சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. குட்டி குட்டி சிலைங்க வந்து இந்த விநாயகர் சிலை அந்த மாதிரி இருக்கும்ல, வுட்டில் இருக்கும்ல, நம்ம எருக்கன் செடியில் உள்ள அந்த வுட்டில் வந்து பண்ண விநாயகர், அதான் ஃபோட்டோஸ், நம்ம பேப்பர் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் சாமி ஃபோட்டோஸு. மற்றபடி விளக்குமே வந்து சின்ன விளக்கு, நம்ம காமாட்சி விளக்கு, அப்புறம் அந்த குட்டியாக வாழைப்பூ விளக்கு இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து வெள்ளி விளக்கு இதெல்லாமே கூட எடுத்துகிட்டு வராங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன சின்னதாக வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்து லேண்ட்மார்க்கில் வந்துட்டு நமக்கு இந்த பத்திக்குச்சி, சூடம், அப்புறம் விளக்குத்திரி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் வேறு என்ன, அந்த அகல் விளக்கு, அதெல்லாம் கூட இங்கே நமக்கு கிடைக்கிது லேண்ட்மார்க்கில். அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பித்தளை பாத்திரம்லாம் விளக்குற பொடி இருக்குல்ல, அது வந்து இங்கே கிடைக்கல நமக்கு. இந்த சபீனா, அப்புறம் அந்த பித்தளையன் தேய்க்கிறதுக்குன்னே ஒரு பவுடர் இருக்கும், அது வந்து இங்கே கிடைக்கல. அது வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறது பெட்டர். கமெண்ட்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறப்பவும் சரி கேட்குறீங்க, பூஜை ஜாமான் எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படி சொல்லிட்டு. அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது. அது வந்து உங்களோட விருப்பம். அதில் வந்து நான் எதுவும் கமெண்ட் வந்து சொல்ல முடியாது. சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓரளவு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் இந்த இதில் வீடியோவில் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பார்ட் வீடியோ எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.